Hello everyone, 100 days of video challenge day 20. இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான பெஸ்ட்ல செய்ய போறோம். அதுக்கு ரெண்டு மெமரி ஒயர் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ ரெண்டு எட்ஜஸ்லயும் வந்து க்ளூ போட்டு கிளிப் ஸ்டோன்ஸ்ல வந்து டோட்டலா 4 ஹோல்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு 2, ரைட் சைடு 2ன்னு. சோ அதுக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணோம்னா அதோட கிரிப்னஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்ச நேரம் அது காய விட்டுட்டு அதுக்கு அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணோம்னா நல்லா ஸ்டெடியா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப டைம் கூட இருக்காது. 1 மினிட் அப்படிதான் ஆகும். கொஞ்சம் நல்லா ஸ்டெடியானதுக்கப்புறம் இப்போ நம்ம கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பர்பிள் கலர் கிளிப் ஸ்டோன் இருக்கிறதுனால லைட் பர்பிள் அண்ட் பிங்க் ஷேட் அது ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்கு கிளியராக தெரியல, ஃபைனலாக முடிக்கும் போது காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஈச் சைட் 10 ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் கிளிப் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் ஈச் 6 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கிற மாதிரி ஓவல் கிளிப் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அகைன் இப்போது ஈச் 6 கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் கிளிப் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிடுறோம். ஸோ அகைன் கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணி இது முடிக்க போகிறோம். ஆனால் இந்த மெமரி ஒயர் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் எவ்வளோ சைஸ் வேணுமோ அது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டு நம்ம இப்போ அதை சீல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் ஃபைனல் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம எட்ஜஸும் கட் பண்ணிட்டோம். நம்ம கிளிப் ஸ்டோன் ஆட் பண்ணி கட் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் வெளியே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வெளியே வர மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணோம்னா கரெக்டாகிடும். ஸோ இப்படி தான் ஃபைனல் லுக் இருக்குது. ஸோ வீடியோவுக்கு வந்து இது பர்பிளில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ்லேயும் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேபி நான் வேறு சர்ஃபேஸில் காட்டுறேன், அதோட ஒரிஜினல் கலர் தெரியுதான்னு பாருங்கள். ஸோ மேபி சன்னில் காமிச்சா ஷைனிங்காக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது அதோட பர்பிள் கலர். ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.